பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய முதல் 10, முதல் 10ல் இருக்கக்கூடிய 10ஆம் திருமொழி. இதுக்கு முன்னாடியும் நம்ம திருவேங்கடத்தை மங்களாசாசனம் ஆழ்வார் செய்தார். அதில் பன்னார் பாடல் 10 பயில்வார்க்கு இல்லை பாவங்களே அப்படின்னு முடிச்சிருக்கார் 1:9, அதாவது முதல் 10லே 9ஆம் திருமொழியிலே. இப்போ அதுக்கு மேலே ஆனால் அந்த 9ஆம் திருமொழியிலே அவர் தெரிவித்தது என்ன? இஷ்டப்பிராப்தியை பிரார்த்திச்சார். இஷ்டப்பிராப்தின்னா பெரும் ஆழ்வாருக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்திச்சார். அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே, ஏன்னா நீ ஆட்கொண்டருள வேணும், அடியேனை ஆட்கொண்டருள வேணும்னு பிரார்த்திச்சார் 9 பாசுரங்களால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்வாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டார்னு அர்த்தம். இஷ்டப்பிராப்தி அப்படின்னு பேர் இருக்கு. இஷ்டப்பிராப்தின்னா என்ன வேணும்? இஷ்டப்பிராப்தின்னா அடியனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும்னு கேட்கலாமா, இல்லை நெய் வேணும்னு கேட்கலாமா, இல்லை பழம் வேணும்னு கேட்கலாமா? இப்படி கேட்கறது இல்லையே. இது நம்ம ஆர்கிட்ட கேட்கலாம்னா தாயார் தோப்பனார்கிட்ட இதெல்லாம் வேணும்னு நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது கேட்டிருக்கோம். அவள் கேட்கறதுக்கு முன்னாடி அவள் வாங்கி கொடுத்துட்டா. ஆனால் ஆழ்வாருடைய நிலை என்ன? பகவானிடத்திலே அவர் பிரார்த்திப்பது என்னன்னு கேட்டால், எனக்கு இந்த லோகத்தில் வையன்னெல்லாம் சொல்லலை அவர். இங்கே வையன் நம்ம சம்பிரதாயத்திலேயே ஒரு பெரிய குறைன்னே பலரும் சொல்லுவதுண்டு. என்னென்னா, இங்கே இருக்கிறதுக்கு வழியே சொல்ல மாட்டேங்கிற, புறப்புறத்துக்கு வழி சொல்லிகிட்டே இருக்காம்பா. இங்கே இருக்கிறதுக்கு வழியே சொல்ல மாட்டார்கள். ஏன்னா புறப்புறத்துக்கு தான் வழி தெரியாது இல்லையா நமக்கு. இங்கே இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் அதுக்கு எத்தனை நாள் எம்பெருமான் வைத்துள்ளானோ அத்தனை நாள் மட்டும்தானே இருக்க முடியும். அவர்கள் சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி எம்பெருமானை அடைவதற்குண்டானதான வழிமுறைகள் உபாயங்கள் பல இருந்தாலும் சுலபமானது சரணாகதிங்கிறது தான் சாஸ்திரமும் விதித்ததை ஆழ்வார்களும் தெரிவித்தார்கள். பாசுரங்கள் மூலமாக அதை ஆச்சாரியர்களும் வழி நடாத்தி கொண்டு சரணாகதியை எம்பெருமானார் அனுட்டித்தே காண்பித்தார். திருப்பரங்கத்தில் பங்குனி உத்திர தினத்தன்னும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினாலே போன பதிகத்தாலே ஆழ்வார் சொன்னதுங்கிறது எனக்கு தனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிடத்தில் ஏதும் இல்லை, தனக்கு இருக்கக்கூடிய வெறுமை. அதுக்கு பேர் என்ன? கைமுதல் இல்லாமைன்னு பேர். அந்த கைமுதல் இல்லாமையை தெரிவித்து கொண்டு சரணாகதி பண்ணினார். எப்படி? அப்பதான் அவர் சொல்றார், அனிஷ்ட நிவர்த்தியை பிரார்த்தித்து தர வேணும். போன பதிகத்தில் இஷ்டப்பிராப்தி என்ன வேணும் அப்படின்னா எம்பெருமானே அடியேனை ஆட்கொண்டு வேணும்னு பிரார்த்திச்சார். இந்த பதிகத்தாலே அனிஷ்ட நிவர்த்தி, எனக்கு இருக்கக்கூடிய அனிஷ்டங்கள், இஷ்டம் அல்லாதது என்ன? அனிஷ்டம். அப்போ இந்த அனிஷ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா பாவங்கள். நிறைய பாவங்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் போக்கித்தர வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பது தான் இந்த பதிகம். இது நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆகிஞ்சன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகிஞ்சன்யம், அனன்ய கதித்வம், இதெல்லாம் சொல்ல முடியும். ஆகிஞ்சன்யம்னா கை முதல் இல்லாமல், என்னிடத்துல ஏதும் இல்லை, பகவானே எனக்கு இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் தேவரீரே களைய வேணும் அப்படின்னு சொல்லி கைங்கரிய லாபத்துக்காக சரணாகதி பண்ணுகிறார். பாஷ்யக்காரரும் சரணாகதி புக்கார். ஸ்தூல சூக்ஷ்ம ரூபை அப்படின்னு ஸ்தூல சூக்ஷ்ம ரூபையாக இருக்கக்கூடிய பிரகிருதியை கழித்து தர வேணும்னு பிரார்த்தித்தார். அகங்கார மமகாரங்களை தொலைத்தொள்ள வேணும், விரோதியை போக்கி தர வேணும், பரபக்தியை பிறப்பிக்க வேணும். பரபக்தி வேணும் எனக்கு. பரபக்தி, பரஜான, பரமபக்தின்னு 3 தசைகள் சொல்ல முடியும். பரபக்தி பக்தியினுடைய ஆரம்ப நிலை. பரஜானம், பக்திங்கிறது என்ன அது சொல்லுங்க. பக்தினா என்ன? 2 கையும் கூப்பி பெருமாளை போய் சேவிச்சேன், அதான் பக்தி. அதல்ல, பக்திஷ்ய ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள். பக்திங்கிறது என்னன்னா ஞானத்தினுடைய முதிர்ச்சி தான் பக்தியே. இப்போ பக்திங்கிறது அதுவே முதிர்ந்த நிலையாக இருக்க வேணும். இதில் பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்திங்கிற நிலை, இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமானார். அங்கே சரணாகதியிலே அபேட்சித்தார். திருமங்கை ஆழ்வார் இந்த பதிகத்தாலே எனக்கு இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் களைந்து கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார்.
இப்போ திருவேங்கடத்துக்குன்னு இருக்கக்கூடிய 4 பதிகங்களில், அதாவது திருவேங்கடத்துக்கு திருமலைக்கா மங்களாசாசனம் பண்ணாரோ இல்லையோ, அதில் இந்த 3வது பதிகம் அதுதான் இந்த பதிகம். அன்னார்கடல் சூழ் இலங்கைக் கிரவந்தன் தென்னாகம்பளக்க சரம்சல உய்த்தாய் அன்னோர்தொழும் வேங்கடமகமலமேய அண்ணா அடியேனிடரைக் களையாயே. அன்னார்கடல் சூழ் இலங்கைக் கிரவந்தன் தென்னாகம்பளக்க சரம்சல உய்த்தாய் அன்னோர்தொழும் வேங்கடமகமலமேய அண்ணா அடியேனிடரைக் களையாயே. இலங்கைப்பதிக்கு அந்நிறையாய அரக்கர் குலங்கட்டவர் மாள கொடிப்புள் திரித்தாய் விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கல் தொலவ முடியாய் அருளாயே. நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏராளமிளந்தளிர்மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கடமாமலமேய ஆராவமுதே அடியேற்கருளாயே. உண்டாய் உரிமேல் நறுணை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் மீரடியாலே விண்டோய் சிகர திருவேங்கடம் மேய அண்டாடியேனுக்கு அருள் புரியாயே. தூணாயதனோடு அரியாய் வந்து தோன்னி பேணாவுனனுடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலமேய கோணாகணையாய் குறிக்கொள் என நீயே. மன்னா இம்மனிஷப் பிறவிய நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யந்தலைவன் என்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய என்னானை என்னப்பன் என் நெஞ்சிலுளானே. மானேய் மடநோக்கிதிரத்து எதிர்வந்த ஆனேழ் விடசத்த அணிவரைத்தோளா தேனே திருவேங்கடமாமலமேய கோணே என் மனங்குடி கொண்டிருந்தாயே. சேயனணியன் எனச் சிந்தையுள் நின்ன சேயனணியன் எனச் சிந்தையுள் நின்னமாயன் மணிவாளொளி வெண்தரளங்கள் வேய்விண்டுதிர் வேங்கடமகமலமேய ஆயனடியல்லது மத்தரியேனே. சேயனணியன் எனச் சிந்தையுள் நின்னமாயன் மணிவாளொளி வெண்தரளங்கள் வேய்விண்டுதிர் வேங்கடமாமலமேய ஆயனடியல்லது மத்தரியேனே. வந்தாயன் மனம் புகுந்தாய் மன்னி நின்னாய் நந்தாத கொடுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே. வில்லார்மலி வேங்கடமாமலமேய மல்லார் திரள்தோள் மணிவண்ணனம்மானை கல்லார் திரள்தோள் கலியன் சொன்ன மாலை வல்லாரவர் வானவராகுவர்தாமே. வில்லார்மலி வேங்கடமாமலமேய மல்லார் திரள்தோள் மணிவண்ணனம்மானை கல்லார் திரள்தோள் கலியன் சொன்ன மாலை வல்லாரவர் வானவராகுவர்தாமே.